நாகை மாவட்டம் சீர்காழியில் தேங்கியுள்ள குப்பைகளால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் இருப்பதாக மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். நகராட்சி முழுவதும் சேகரிக்கப்படும் குப்பைகள் இரட்டை தெருவில் கொட்டப்படுகின்றன. இறந்த கால்நடைகளின் உடல்கள் மற்றும் மருத்துவ கழிவுகள் இங்கு கொட்டப்படுவதால் அருகில் உள்ளவர்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சுகாதார கேடோட இந்த குப்பை கூலம் ரொம்ப மனசுக்கு வருத்தம் தரக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கு. இந்த வழியா நிறைய பள்ளி மாணவர்கள் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் இந்த பகுதியில் நிறைய ஆன்மீக அன்பர்கள் இங்கே அருகே உள்ள சோழபீஸ்வரர் கோயிலுக்கு வழிபாட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு குப்பை கூலம், அதுவும் பாத்தீங்கன்னா திருநாய் செத்து கொண்டு இங்க போடுறாங்க. ஈரோடு ஆர்கேவி சாலையில் உள்ள மாம்பழ கிடங்கில் மாவட்ட உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். இந்த ஆய்வில் எத்திலின் ரசாயன பொருட்கள் வைத்து செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்ட 5 டன் மாம்பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சோதனை நடவடிக்கைகள் தொடரும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விஷன் 2023 திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் உள்ள சுற்றுலா தலங்களை மேம்படுத்த சிறப்புற செயல்பட்டிருக்கின்ற இந்த கோடை விழா நிறைவு நாள் நிகழ்ச்சியில் சுற்றுலாத்துறையின் சார்பாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் மட்டுமல்ல இங்கே உள்ள கழக முக்கிய பிரமுகர்களும் என்னென்ன திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி கோருகின்றார்களோ அத்துணை திட்டங்களையும் மாண்புமிகு அம்மா அவர்களுடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்று அத்துணை திட்டங்களை நிறைவேற்றி சுற்றுலா தலங்களிலேயே மிகச்சிறந்த சுற்றுலா தலமாக இந்த கடலூர் மாவட்டத்தை உருவாக்கி காட்டுவேன். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி தாலுகாவுக்கு உட்பட்ட 10 கிராம மக்கள் மருத்துவ சிகிச்சைக்காக பெரியபக்களம் துணை சுகாதார நிலையத்திற்கு சென்று வருகின்றனர். இந்த நிலையில் செவிலியர்கள் சரிவர வராததால் பெரியபக்களம் துணை சுகாதார நிலையம் எந்த நேரமும் பூட்டி கிடப்பதாக புகார் எழுந்துள்ளது. சுகாதார நிலையத்தை சுற்றி புதர் மண்டி கிடப்பதாகவும் இதுகுறித்து புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பது இல்லை என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். யாருமே வரவே இல்லை, டாக்டரும் பாக்குறது கிடையாது, நர்ஸ் வந்தாலும் தங்குறதும் கிடையாது. எல்லாம் ஒரே புதக்காடா கிடக்குது. அக்கம் பக்கம் எல்லாமே சுத்தம் இல்லாமையும் கிடக்குன்றது. ஆஸ்பத்திரிக்கு போகணும்னா அங்க நல்ல மாத்தி உங்க இருந்து ஒரு 15-17 கிலோமீட்டர் தூரம் போகணும். இங்க நர்ஸ் இருந்தா பக்கத்திலேயே பாத்துக்கலாம், அதுவும் இல்ல, அங்கேயும் போக முடியல. தேமுதிகவில் இருந்து விலகி புதிதாக உதயமான மக்கள் தேமுதிக கட்சி திமுகவில் இணைய அக்கட்சி நிர்வாகிகள் முடிவு செய்துள்ளனர். சென்னை எழும்பூரில் மக்கள் தேமுதிகவின் ஒருங்கிணைப்பாளர் சந்திரகுமார் தலைமையில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் இது தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது.